نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن نحن إلا بشر مثلكم ولكن الله يمن على من يشاء من عباده صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لو تعلمون ما أعلم لضحكتم قليلا ولبكيتم كثيرا صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த மஜ்லிஸில் பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய விழாவினுடைய தலைவர், மேடையிலே வீற்றிருக்கிற சங்கைக்குரிய உலமா பெருமக்கள், எனக்கு முன்னாலே காலையிலிருந்து நடைபெறுகிற இந்த விழாவில் பங்கேற்று உரையாற்றிய மார்க்க அறிஞர்கள், பூந்தமல்லி வட்டார ஜமாத்துல் உலமா சபையினுடைய மாண்பார்ந்த அங்கத்தினர்கள், மரியாதைக்கும் சங்கைக்கும் உரிய குன்றத்தூர் சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் மற்றும் இங்கே பணிபுரிகிற தலைமை இமாம் உள்ளிட்ட உலமா பெருமக்கள், அக்கம்பக்கத்து மஹல்லாக்களை பகுதிகளை சார்ந்த மார்க்க அறிஞர்கள், நிர்வாகிகள், வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், செவிமடுத்து கொண்டிருக்கிற தாய்மார்கள், சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்ற மனிதரா என்று ஒரு தலைப்பில் பேசுவதற்காக நான் உங்களுக்கு முன்னாலே உத்தரவிடப்பட்டு அமர வைக்கப்பட்டிருக்கிறேன். துஆ செய்கிறேன், எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த தலைப்பின் கீழ் பயன் தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. சுமார் 1446 ஹிஜ்ரியிலே நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 1498வது பிறந்த தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர்கள் இந்த மண்ணிலே பிறந்து சற்றேறக்குறைய 1500 வருஷம் ஆகிறது. 1500 வருஷமாக ஒரு மனிதர் அல்லது ஒரு தலைவர் ஒரு பேசு பொருளாக, ஒரு சப்ஜெக்டிவ் டைட்டிலாக தொடர்ந்து பேசப்படுகிறார் என்பதே அவருடைய மங்காத புகழுக்கு, அவர்களின் சாகாத சரித்திரத்திற்கு, இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களுடைய வாழ்வும் வாக்கும் இந்த உலகத்திற்கு சொல்லி கொண்டிருக்கிறது. அவர்கள் சாதாரண மனிதர் அல்ல. ஒரே ஒரு இடத்தில் திருக்குர்ஆனில் அல்லாஹ் அப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறான், நபியே சொல்லுங்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற மனிதர்.
யூஹா இலைய, எனக்கு வகி அறிவிக்கப்படுகிறது. இந்த வார்த்தை தான் சர்ச்சைக்குரிய வார்த்தை, தவறாக சில பேர் பொருள் கொள்ளுகிற வார்த்தை. ஒரு வசனத்திற்கு முழுமையாக அர்த்தம் செய்ய வேண்டும். பாதி மட்டும் அர்த்தம் செஞ்சா விளங்காம போயிரும், வீணா போயிரும். நான் உங்களை போட்ட ஒரு மனிதர், எனக்கு வகி வருகிறது. இவன் வகி வருகிறதுங்கிறத விட்டுட்டான். சில பேர் தவறாக பொருள் வைத்தவன். என்ன மட்டும் சொல்றான் தெரியுமா? நாயகம் சாதாரண மனிதர், அவங்களே சொல்லிட்டாங்க பாத்தீங்கல்ல. பின்னாடி எனக்கு வகி வரக்கூடிய மனிதர்னு தானே வருது, அதை சேர்த்து சொல்லு. எப்பவுமே ஒரு அர்த்தம் வைக்கும் போது பாதி அர்த்தம் வச்சீங்கன்னா விவகாரம் ஆயிரும். குரான்ல நாமெல்லாம் அடிக்கடி ஓதுகிற சூரா அரைதல்லதி யுகதிபு பித்தீன், அதுல வருது ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகக்கூடியவர்களுக்கெல்லாம் கேடு உண்டாகட்டும். அப்படிதாங்க வருது. அதுக்கு அர்த்தம் எந்த மாதிரி தொழுகிறவங்கன்னு தொடர்ந்து அல்லாஹ் பேசுறான். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அசட்டையாய், பொடுபோக்காய், மறதியாய், பாராமுகமாய், கவனம் இல்லாமல் யார் தொழுகிறார்களோ அந்த தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும். இவன் பாதியா வெட்டனான்னு வைங்களேன், பின்னாடி உள்ளதுக்கு அர்த்தம் பண்ணாம முன்னாடி உள்ளதுக்கு மட்டும் அர்த்தம் சொன்னா என்ன ஆயிரும் தெரியுமா? தொழுகக்கூடியவர்களுக்கெல்லாம் கேடு உண்டாவதாக. பாதி சொல்றதுக்குள்ளேயே அவசரப்பட்டு தப்பா அர்த்தம் வச்சு கூடாது. உன் பேர் என்னன்னு உடனே அல்லான்னு ஒன்னு அடிச்சிட்டானா, பிச்சைன்னு பின்னாடி வருது. அவன் பேர் அல்லா பிச்சைங்க. அவன் பிச்சைய பின்னாடி சொல்றதுக்குள்ள பேர் அல்லான்னு ஒன்னு அரைஞ்சிடுறது நிறைய இருக்கிறது. நான் உங்களை போன்ற மனிதர், ஆனால் எனக்கு வகி வருகிறது. உலகத்தில் எல்லாருக்கும் வகி வந்து விடுமா? வகி வருபவர் சாதாரண ஆளாக இருக்க முடியுமா? நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லி தலைப்பை விளக்கி விட்டு போவதற்காக இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சும்மா அடிக்கடி நம்மளும் கூட சொல்லுவோம், என்னமோ நான் ஒரு மிஸ்கின், என்னமோ நான் ஒரு ஃபக்கீர் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். அந்தால் கோடீஸ்வரன் இருப்பார், 10 கோடி 20 கோடி வச்சிருப்பாரு. ஆனால் பேசுறப்ப சொல்லுவார் என்னன்னு, என்னமோ நான் ஒரு மிஸ்கின்னும் பார். டக்குன்னு பாக்கெட்ல கையை விட்டு 10 ரூபாய் எடுத்து கொடுத்தீங்கன்னா அடக்கத்தில் சொல்லுகிற வார்த்தை வேறு. அவர் பல கோடிக்கு அதிபதி, சொல்றப்போ நான் பெரிய பணக்காரன்னு சொல்ல மாட்டார். என்னமோ அல்ல இந்த மிஸ்கின் கையிலையும் கொஞ்சம் காசு கொடுத்துருக்கான், நானும் ஒரு மிஸ்கின் தான் இப்படின்னு எல்லாம் சொல்லுவார். நீ தான் உன் வார்த்தையிலேயே ஒத்துக்கொண்டாய மிஸ்கின் என்று, இந்த வாங்கிக்க 10 ரூபாய்னா கண்ணத்தில் அறதான் விழும். சொல்லப்படுகிற வார்த்தையினுடைய முழு அர்த்தத்தையும் கன பரிணாமத்தையும் அர்த்த புஷ்டியையும் விளக்க வேண்டும். இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரலாம், பின்ன ஏன் அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லணும்? குர்ஆன்ல பார்த்தா பஷரும் மித்லுக்கும், நான் உங்களை போன்ற மனிதர்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஹதீஸ்லயும் நிறைய இடத்துல நான் உங்களை போன்ற ஒரு மனிதர்ங்கிறாங்க. அவங்க சொன்னது உங்களை போன்ற ஒரு மனிதர். இவன் இடையில ஒரு எக்ஸ்ட்ரா பில்டப் ஒன்று கொடுத்தான். என்ன தெரியுமா? நான் உங்களை போன்ற மனிதர்னு தானே தர்ஜுமா செய்யணும், சாதாரண மனிதர்னா. இது இவன் நுழைச்சது. குர்ஆன்ல சாதாரண மனிதர்னு இல்ல, ஹதீஸ்லயும் சாதாரண மனிதர்னு இல்ல, நான் உங்களை போன்ற ஒரு மனிதர் என்றார்கள். இவன் நம்மை போன்ற மனிதர்னு எழுதாம சாதாரண மனிதர்னு எழுதலாம். ஒரு அசாதாரணத்தை சாதாரணமாக ஆக்குவதற்கு நடந்த முயற்சி அது. மிகவும் மிகவும் வழிகட்டவர்களால் கடந்த காலம் முழுக்க சொல்லப்பட்ட, சொல்ல போன ரொம்ப பழசாயி ஊசி இத்து போய் உளுத்து போய் உள்ள ஒரு வாதம் தான் நபிகள் நாயகம் சாதாரண மனிதர். நீங்க குர்ஆன் எடுத்து அப்படியே ஓதுங்க. எல்லா நபியும் வந்த போது அந்த நபியின் கூட்டத்தவர்கள் அந்த மக்களை பார்த்து இந்த வார்த்தை தான் சொன்னான், நீ பார்த்தா சாதாரணமான ஆளா தானே இருக்க. யாசின் சூரால வருதுல்ல, ஃபர்ஸ்ட் பேஜ்ல, காலு இன்னன்தும் இல்லா பஷரும் மிஸ்லுனா, நீங்க எங்களை மாதிரி மனுஷரா இருக்கிறீங்க. ஒவ்வொரு நபியையும் இன்னன்த இல்லா பஷரும் மிஸ்லுனா, மூசாவை பார்த்து சொன்னார்கள், நீ எங்களை மாதிரி மனுஷரா இருக்க.
ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னாங்க, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம் எல்லா நபியை பார்த்தும் அந்த மக்கள் சொன்ன முதல் விஷயம் என்ன தெரியுமா? நீங்க எங்களை மாதிரி ஆளா தானே இருக்கிறீங்க. இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி 1500 வருஷத்துக்கு பின்னாடியும் மண்ணடியிலிருந்து கிளம்பி சொல்லிட்டு தானே இருக்கான். ரசூலுல்லாஹ் சாதாரண மனிதர் தானே. நீண்ட நெடுங்காலமாக இந்த மண்ணில் தீர்க்கதரிசிகள் வந்த போது நபிமார்களை எதிர்த்து வைக்கப்பட்ட முதல் குரல் இதுதான். அண்ணன் தம்பி 2 பேர் ஹாரூன் மூசா அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் நபியா வந்தப்போ எல்லாரும் ஊரே சேர்ந்து அதைத்தான் சொன்னான். அனுமினுலி பஷரைனி மிஸ்லினா வ கௌமுஹுமா லனா ஆபிதுன். எங்களை மாதிரி இருக்கிறீங்க உங்க 2 பேர்த்த பார்த்தா, நீங்க 2 பேரும் எங்களை மாதிரியே இருக்கிறப்போ நாங்க எப்படி ஈமான் கொள்றது? நான் இதனுடைய சுருக்கத்தை சொல்ல வருகிறேன். இந்த வாசகம் எதற்காக வந்தது? ஏன் அல்லாஹ் குர்ஆனிலே வைத்தான்? ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்? 3 நோக்கம். கொஞ்சம் கவனிக்கணும் நீங்க. 3 நோக்கம். முதல் நோக்கம், நபிகள் நாயகம் கடவுள் அல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க கடவுள் அல்ல. நீ யாரும் கடவுளாக்கி விடுறத. கிறிஸ்தவர்கள் ஈசாவை அல்லாஹ்வுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, தேவகுமாரன். தூதுவரா வந்தவரை பிடிச்சி கடவுளுடைய மகன், சன் ஆஃப் காட்னு சொல்லிட்டாங்க. நீங்க அந்த மாதிரி சொல்லிடாதீங்கன்னு அர்த்தம். யகூதிகள் உசைர் என்ற ஒரு நபி வந்தார்கள், அந்த நபியை அல்லாஹ்வுடைய மகன் சொல்லிட்டான், தேவகுமாரன். பைபிள்ல இங்க தௌரால எல்லாம் எஸ்ரா அப்படின்னு வருது. அந்த எஸ்ராவை பிடித்து நீங்கள் யகூதிகள் ஆக்கியதை போல ரசூலுல்லாஹ்வை ஆக்கிடக்கூடாது. கடவுளாக ஆக்கினார்கள், கடவுளின் குமாரராக ஆக்கினார்கள், கடவுளின் அவதாரமாக ஆக்கினார்கள். அப்படியெல்லாம் நீங்க ஆக்கக்கூடாதுன்னு சொல்லணும். அதுக்கு என்ன வார்த்தை? அல்லாஹ் சொன்னான், நான் உங்களை போன்ற ஒரு மனிதர், கடவுள் அல்ல. இது கடவுள் அல்லன்ற கான்செப்டை சொல்றதுக்காக வந்த வசனம். இவன் அதை தூக்கி சாதாரணன் ஒரு எக்ஸ்ட்ரா பெட்டின் கொடுத்து நம்மை போன்ற சாதாரண மனிதர்னு ஆக்கி விட்டான். நம்மை போன்ற சாதாரண மனிதர்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை போன்றவர்களா? அந்த கூடவே வருது, எனக்கு வகி வருகிறதுன்னு வருது, உனக்கு வலி மட்டும்தான் வருது. எங்க வகி வருது? தலைவலி, வவுத்து வலி, எல்லா வலியும் வருது, வகி வராது. வகிக்கான வழியும் வராது. எனவே நபிகள் நாயகம் நம்மை போன்ற மனிதர் என்கிற இந்த கருத்திற்கு முதல் காரணம், அவர்கள் கடவுள் அல்ல. இரண்டாவது ஒன்று இருக்கு, மூணாவது ஒன்று இருக்கு. சரி, இந்த முதல் காரணத்தை கொஞ்சம் யோசியுங்கள். இதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயித்து விட்டார்கள். நீங்க இந்த உலகத்தில் வாழ்கிற சுமார் 200 கோடி முஸ்லிம்களை அழைத்து யாரை வேண்டுமானாலும் கூப்பிட்டு நபிகள் நாயகம் யார் என்று கேளுங்கள். நபிகள் நாயகம் கடவுள் என்று ஒரு முஸ்லிமும் சொல்ல மாட்டான். இதுவரையும் சொன்னதில்லை. எந்த முஸ்லிமாவது சொல்றானா முஹம்மது எங்களின் கடவுள்? சொல்லவே மாட்டான். அல்லாஹு தஆலா இறைவன், ஆண்டவன், அல்லாஹ், குதா, தாலா என்னென்னமோ சொல்லுவான். முஹம்மது கடவுளாக்கப்படவில்லை. கடவுளாக்கப்படாததற்கு என்ன காரணம்? இந்த வார்த்தை காரணம். நான் உங்களை போன்ற மனிதர், நான் கடவுள் அல்ல. இதுல ரசூலுல்லாஹ் ஜெயிச்சிட்டாங்க. நிறைய நபிமார்கள் இந்த விஷயத்துல தோத்து போயிட்டாங்க. என்னன்னா, அவங்களுக்கே தெரிஞ்சோ தெரியாமையோ தெரியாம நிறைய பேர் அவங்கள கடவுளாக்கி விட்டான். ரசூலுல்லாஹ்வை யாரும் கடவுளாக்கல. ஆக்கிறதுக்கு அவர்கள் வாழ்ந்த காலம் வரை அவர்கள் விடவில்லை. இன்றைக்கு வரையும் ரவுலா ஷரீஃபுக்கு செல்லுகிற ஒரு முஸ்லிம் ரசூலுல்லாஹ்வின் திருச்சமூகத்தில் நின்று சலாம் தான் சொல்லுவான், சஜிதா செய்ய மாட்டான். நம்ம சஜிதா செய்யறது இல்லை, சலாம் தான் சொல்றோம். காரணம், என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தை, நான் உங்களை போன்ற மனிதன், கடவுள் அல்ல. அடுத்து இரண்டாவது நோக்கம், அல்லாஹ் ஏன் நம்மை போன்ற மனிதர் என்று சொன்னான் தெரியுமா? இவர் மலக்கு அல்ல, மனிதர் தான். மலக்கு நபியாக வந்தா விளங்காது. அன்னைக்கு நிறைய பேர் கேட்டான் மக்காவுல, போயும் உங்களை அனுப்பிச்சதுக்கு பதிலா அல்லாஹ் ஒரு மலக்கு அனுப்பிச்சிருக்கலாம்ல. கானு லௌலா உன்சில அலைஹி மலக், மலக்கு அனுப்பிச்சிருக்கலாம்ல. அப்பதான் அல்லாஹ்வே பதில் சொன்னா, டேய் மலக்கு அனுப்பணுங்கிற சரிதான்,
மலக்கு எப்படி வருவார்? மலக்கையும் மனுஷனைத்தான் அனுப்பணும். மலக்கையும் மனுஷன். மலக்காவே வந்தா நீ உட்கார முடியுமா? 600 ரெக்கைகளோடு ஜிப்ரீல் இருக்கிறான்னு இருக்கு. ஜிப்ரீல பார்த்த ரசூலுல்லாவே மயக்கம் வந்துருச்சுன்னு இருக்கு. ஜிப்ரீலை அவர்களின் சொந்த உருவத்திலே பார்ப்பதற்கு மனித குலத்தில் யாருக்கும் சக்தி இல்லை. 600 இறக்கைகளோடு ஜிப்ரீல் வந்து நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர்னா ஓடிடுவான். எல்லாம் பக்கத்துல யார் நிக்கிறது? அல்லாஹ் கேட்கிறான், வடவு ஜஅல்நாஹு மலக்கன் லஜஅல்நாஹு ரஜுலன். நீ மலக்கு வேணும்னு கேட்கிற, சரி நான் மலக்கு அனுப்புறேன். மலக்கு எப்படி வருவாரு? லஜஅல்நாஹு ரஜுலன். அவரை மனுஷனத்தை அனுப்ப முடியும். திரும்ப அதே குழப்பம் வந்துருமில்ல. எந்த குழப்பம்? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே நீ நம்மள மாதிரி மனுஷனா இருக்கேங்கிற, இப்ப மலக்கு நான் மனுஷனாத்தான் அனுப்புவேன். திரும்ப அதே வார்த்தை தானே சொல்லுவ, நீ நம்மள மாதிரி இருக்கேன்னு. வலவு ஜஅல்நாஹு மலக்கன் லஜஅல்நாஹு ரஜுலன் வலலபஸ்னா அலைஹிம் மா யல்பிஸூன். ஏற்கனவே குழம்பி போனது திரும்ப குழம்புங்கிறான் அல்லாஹ். வலலபஸ்னா அலைஹிம் மா யல்பிஸூன். சும்மா நினைச்சு பாருங்களேன், மனுஷனாவே வந்து மலக்கு மனுஷனுடைய ரூபத்துல வந்தா நீங்க யாரு? நான் தான் ஜிப்ரீல். ஜிப்ரீலா? ஜிப்ரீல் நீ எப்படி நம்புறது? நீ பார்த்தா எங்களை மாதிரி இருக்க. அப்ப அதே கேள்வி வரும். எனவே கடவுள் இல்லை என்று சொல்லுவதற்கு இந்த வாசகம் சொன்னான் அல்லாஹ். இரண்டாவது, அவர் மலக்கு அல்ல, மனிதர் தான். உங்களை போன்ற மனிதர். உங்களுக்கு தலைவலி இருக்குது, கைவலி இருக்கு, காய்ச்சல் வருது, மனைவி இருக்குது, மக்கள் இருக்குது, மவுத்து வருது, நிக்கா நடக்குது. ரசூலுல்லாஹ்வுக்கும் இது எல்லாமே நடக்கும். நிக்காக நடக்கும், மவுத்து நடக்கும். அவர்களுக்கும் காய்ச்சல் வரும், அவர்களுக்கும் குழந்தை குட்டி பேரம் பேத்தி பசி தாகம் எல்லாம் இருக்கும். உங்களை போன்ற ஒரு மனிதர். ஆக அவர் கடவுள் அல்ல என்பது முதல் விஷயம். அவர் மலக்கு அல்ல என்பது இரண்டாவது விஷயம். மூணாவது என்ன தெரியுமா? அன்னைக்கு உள்ள நிறைய பேர் மக்காவாசி எல்லாம் சொன்னா, ஒரு பேக்வேர்டு கம்யூனிட்டியில இருந்து ஒரு ஆளை போட்டு ரசூலா அனுப்பிச்சதுக்கு கொஞ்சம் ஹை லெவல்ல ஒரு ஹைஜெனிக்கா ரொம்ப சூப்பர் பவர்ல இருக்கிற மாதிரி அரசர்கள் யாரையாவது கூட அனுப்பிச்சிருக்கலாமே. பெரிய பெரிய லவ்லா உன்சில அலா ரஜுலின் மினல் கரியத்தைன் அதீம், மக்கா தாயிஃப் எல்லாத்தையும் விட பெரிய ஒரு விஐபி அனுப்பிச்சிருக்கலாமே. விஐபினா அரசர், இந்த மாதிரி உள்ளவங்களை அனுப்பிச்சிருக்கலாமே. அதை விட்டு போட்டு ஒரு எத்தீமான, அம்மாவும் மௌத்தா போச்சு, அத்தாவும் மௌத்தா போச்சு, ஒரு எத்தீமான ஆளை பிடிச்சி இவர் அல்லாஹ்வுடைய தூதர்னு பிடிச்சி அனுப்புறக்கு. அப்ப அல்லாஹ் சொல்றான், நான் உங்களை போன்ற மனிதர், நான் அரசர் அல்ல. குர்ஆன்ல 2 இடத்துல ஒரு வாசகம் வருது, நபிமார்களுக்கு அடையாளம். என்ன அடையாளம் தெரியுமா? கொஞ்சம் கவனிங்களேன். நபிமார்களுக்கு அல்லாஹ் அடையாளம் சொல்றான், உணவு சாப்பிடுவார் நபி, கடைவீதியிலே சுற்றுவார் நபி. நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த வாசகத்தை பார்த்தப்போ கொஞ்சம் புரியாம இருக்கு. நபிமார்கள்லாம் வேற ஏதாவது சொல்ல வேண்டியதானே, பெரிய பெரிய விஷயம் எல்லாம். அல்ல என்ன இந்த 2 சொல்றான்? அவரு சாப்பாடு சாப்பிடுவாரு, கடைவீதியில சுத்துவார். நிறைய இடத்துல வருது இல்ல அன்னஹும் யகுலுன தஆம வ யம்ஷூன. இது ஏன் இந்த 2ஐயும் அல்லாஹ் சொல்றான் என்று நாம் தஃசீர்களை விரித்து பார்த்தா அங்க ஒரு செய்தி எழுதுகிறார்கள். என்ன தெரியுமா? யகுலு தஆம், உணவு சாப்பிடுவார். மலக்கா இருந்தா அவர் உணவு சாப்பிட மாட்டார். இவர் மலக்கு அல்ல. கடைவீதியில சுத்துறாரு, வியாபாரம் பண்றாரு, குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறாரு, கடைவீதியில உட்கார்ந்து. இவர் அரசரா இருந்தா கடைவீதியில வந்து வியாபாரம் பண்ண மாட்டார். அவரு அரசர் சிம்மாசனத்துல அப்படி கம்பீரமா யார் அங்கே அப்படிம்பாரு. இந்த பக்கம் ஒருத்தர் விசிறி வீசிட்டு, அந்த பக்கம் ஒரு விசிறி வீசிட்டு, அரசருடைய கெட்டப் வேற. அல்லாஹ் 2 வார்த்தை சொல்றான், உணவு சாப்பிடுவார், கடைவீதியில சுத்துவார். உணவு சாப்பிடுவாருக்கு அர்த்தம் அவர் மலக்கு அல்ல, கடைவீதியில சுத்துவாருக்கு அர்த்தம் அவர் மலிக்கு அல்ல. மலிக்குன்னு அரசர். அப்போ நான் உங்களை போன்ற மனிதன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு இந்த 3 காரணம். நான் உங்களை போன்ற மனிதன் கடவுள் அல்ல, நான் உங்களை போன்ற மனிதன் மலக்கு அல்ல, நான் உங்களை போன்ற மனிதன் அரசனும் அல்ல, சாதாரணமான ஆள். இந்த இத இனந்தும் இல்ல பஷரும் மிஸ்ருமால நம்மை போன்ற மனிதர் அப்படிங்கறதை விட்டுட்டு ஒரு எக்ஸ்ட்ரா வார்த்தை நம்மள்ட்ட வந்து தொலைஞ்சிருச்சு தெரியாம, சாதாரண மனிதர். சாதாரண மனிதர்லாம் இல்ல. பொதுவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமல்ல, நபிமார்களே சாதாரணமான ஆள் இல்ல. குர்ஆன்ல அந்த வாசகம் வர்ற இடத்துல இப்படிதான் வருது, பஷரும் மிஸ்லுக்கும் யூஹா இலைய, எனக்கு வஹி வருது, உங்களுக்கு வருதா?
ரசூலுல்லாஹ் தூங்குறதெல்லாம் கூட தூக்கத்துல சொன்னாலும் அது வஹிதான். நமக்கெல்லாம் தூக்கத்துல நல்ல கனவே வர்றதில்லை. யார் யாரோ வர்றாங்க, எவ்வளவோ வர்றா இல்லையா? எனக்கு வகி வருகிறது என்கிறார்கள். நீ அதோட சேர்த்து தான் பண்ணணும். நபிமார்களுக்கு இருக்கிற தனித்தன்மைகள் இருக்கு. நம்பர் 1 வஹி நபிமார்களுக்கு தான் வரும், வேற யாருக்கும் வராது. 1வது வஹி. 2வது இஸ்மத், பாவங்கள் அனைத்தை விட்டும் அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். நம்ம 1 மணி நேரம் பாவம் இல்லாம போகுமான்னு தெரியல. 1 மணி நேரம் ஆயுள் முழுக்க அவர்கள் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள். இது 2வது. நபிமார்களுக்குள்ள தன்மைகளை சொல்லுகிறேன், சிறப்பு தன்மைகள். 3வது, மௌத்தாகிற விஷயத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் இஷ்டம் கொடுத்திருக்கிறான். யுஹய்யருன பைனல் மௌத்தி வல் ஹயாத். ரூஹ் வாங்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கேட்பாங்க, என்ன போலாமா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க போலான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சில நேரம் அவங்க ஏதாவது கேள்வி கேட்பாங்க. மலக்குகள் அல்லாட்ட போய் கேட்டு வந்து பதில் சொல்லுவாங்க. இப்படி ஒரு கான்வர்சேஷன்லாம் மலக்குக்கும் மலக்குள் மௌத்துக்கும் அவருக்கும் ஓடும். நமக்கு இப்படி வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா எந்த மலக்கிட்டையும் நான் ரெடின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்மளுக்கு அந்த இக்தியார், அந்த உரிமை அது அல்லாஹ் வைக்கல, நபிமார்களுக்கு வச்சிருக்கான். கடைசி வெள்ளிக்கிழமை அவர்கள் வஃபாத்திற்கு முன்னால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆற்றிய ஜும்மாவுடைய உரையில் அதை சொன்னார்கள். வஇன்னல் அப்த முஹய்யருன் பைனல் ஹயாத்தி வல் மமாத் ஃபக்தாரல் மமாத். ஒரு அடியாருக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு அடியாருக்கு அல்லாஹ் வாழுவதா மௌத்தாகுவதா என்று 2க்கும் இடையில் இஷ்டம் கொடுத்திருக்கிறான். ஆனால் அந்த அடியார் மௌத்தை தேர்ந்தெடுத்து விட்டார் அப்படின்னு சொன்னப்பதான் முந்தின வரிசையில இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முகத்தை முட்டியில வச்சுக்கிட்டு குலுங்கி அழுதாங்கன்னு வருது. நபிமார்களுக்கு மரணத்தின் விஷயத்தில் இஷ்டம் இருக்கிறது. வர்ற மலக்குல் மௌத்துகள் சலாம் சொல்லுவார்கள். வர்ற மலக்குல் மௌத்துகள் ரூஹை எடுப்பதா என்று அனுமதி கேட்பார்கள். நம்மள்ட்ட எல்லாம் கேட்டா எந்த காலத்திலும் அனுமதி கிடைக்காது. என்னங்க போலாங்களா? போலாம் போலாம், வாங்க முதல்ல உட்காருங்க, இன்ஷா அல்லாஹ் உட்காருங்க அப்படின்னு அவரை உட்கார வச்சு என்னென்ன பேசணுமோ பேசி, என் பொழப்பு இப்படி இருக்குது, ஊடு அப்படி இருக்கு, வாசல் இப்படி இருக்கு, மைய பையன் பேரன் பேத்தி, இப்படி நான் போயிட்டா என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. நம்ம போன உடனே ரூஹு மட்டும் போச்சுன்னு வைங்களேன், அடுத்தது என்ன தெரியுமா? கொஞ்சம் அடக்கம் பண்றதுக்கு லேட்டானாவே ஏம்பாங்க. ஏன் ஏன் என்ன இல்லை, யாரோ ஃபாரின்ல இருந்து அவங்க மகன் வரணும். அப்படியா? சரி சரி, நேற்றே எடுத்துருக்கலாம். நம்மளை வைக்கிறதுக்கு இங்க யாரும் தயாரா இல்லை. டிஸ்பேச் பண்ணி ஆளை உடனே எடுத்து ஆகணும், வைக்க முடியாது. எனவே மரணத்தின் விஷயத்தில் இஷ்டம் இல்லை. நபிமார்களுக்கென்று அல்லாஹ் வைத்திருக்கிற 4வது இன்னொன்னு, வஃபாத்தான இடத்தில் அவர்கள் அடக்கப்பட வேண்டும். எங்க வஃபாத்தானாலும் சரி அங்க அடக்கிடுவாங்க. வஃபாத்தான இடத்தில் அவர்கள் அடக்கப்பட வேண்டும் என்பது நபிமார்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறது. சிறப்பு தன்மைகள் இதெல்லாம். அவர்களுடைய உடலை மண் திங்காது. லா தஅகுலு துராபு அஜ்ஸாதல் அன்பியா. நபிமார்களின் உடலை மண் சாப்பிடாது, அது எவ்வளவு காலமானாலும். அதனால் தான் சொல்லுகிறோம், ரவுலா ஷரீஃபில் எம்பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வாழ்ந்த காலத்தில் எப்படி இருந்தார்களோ அப்படியே கபரில் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவங்க சும்மா படுத்துட்டாங்க, தூங்கிட்டாங்க, காதுல உடுகாது, கண்ணு தெரியாது, அதெல்லாம் நமக்கு தான். அவர்களுக்கு எல்லாம் தெரியும். அவர்கள் ஜீவிய காலத்தில் வாழுவதை விடவும் சொல்ல போனா கபருக்குள்ளே பிஸியாக இருக்கிறார்கள். 5 விஷயம் சொன்னாங்க நபிமார்களுக்கு. வஹி 1, கவனிச்சுட்டா இருக்கிறீங்க, சும்மா ஒரு ரிப்பீட். வஹி 1, பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டார்கள் 2, இது மட்டும் ஞாபகம் இருக்கும். மௌத்துக்கு அவர்களுக்கு இஷ்டம் இருக்கிறது, அது 3. 4வது சும்மா சொல்லுங்களேன், இறந்த இடத்திலே அடக்கம் செய்யப்படுவார்கள். 5வது நபிமார்களின் உடலை மண் தின்னார்.
நாயகம் நம்மை போன்ற மனிதர்னு சொல்றதுக்கு இதெல்லாம் எல்லா நபிமார்களுக்கும் உள்ளது. இனி ரசூலுல்லாஹ்வுக்கு ஸ்பெஷலைஸ்டு சிலதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் எடுத்து வச்சு பார்த்தா நம்மை போன்ற மனிதர்னு சொல்றவன் பைத்தியக்கார பையன் அர்த்தம். இதயத்தை எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி உள்ள ஃபிட் பண்ணி விட்டுருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. சின்ன வயசுல நடந்துச்சு, வாலிப வயசுல நடந்துச்சு, நுபுவத்து பட்டம் வாங்குறப்ப நடந்துச்சு, மேராஜ் போறப்ப நடந்துச்சு. சின்ன வயசுல தூக்கி எடுத்து ஜம்சம் தண்ணியில போட்டு கழுவி உள்ள தூக்கி வச்சாச்சு. அப்படின்னா குழந்தைத்தனமோ சிறுவர்த்தனமோ எதுவுமே ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்காது. வாலிபத்துல ஒரு தடவை புடிச்சு கழுவி சுத்தம் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. வாலிப சேட்டைகளோ குறும்புகளோ எண்ணங்களோ எதுவுமே வராது. நபி பட்டம் வாங்கறதுக்கு முன்னாடி ஹிராவுல வச்சு ஒரு தடவை கழுவி உள்ள வச்சுட்டாங்க. அது குர்ஆனை ஏற்பதற்குள்ள பக்குவத்தை தருவதற்காக கழுவி சுத்தமிடப்பட்டது. அதுக்கப்புறம் கொண்டு வந்து நீங்க எத்தனை ஆயிரம் ஆயத்துக்களை சொன்னாலும் அந்த இதயம் வாங்கி கொள்ளும். மேராஜிலே ரப்பையும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் காட்சிகளையும் சந்திக்க போவதற்கு முன்பு ஒரு தடவை கழுவி சுத்தப்படுத்தி வைத்தார்கள். நம்மளுக்கெல்லாம் எப்பவுமே யாரும் சுத்தம் பண்றது இல்லை. பிரச்சனை ஆகும் போது அப்பல்லோல பைபாஸ் மட்டும்தான் பண்றான். எடுத்து வெளியே வச்சு என்னென்னமோ பண்ணி ரத்தம் சரியா போக மாட்டேது, இப்படி போறதை பிடிச்சி இப்படி ஒரு ரூட்டு போட்டு விட்டு இப்படி போக மாட்டேங்குதுன்னு சொல்லி இந்த பக்கம் போக வைக்கிறாங்க. அதுக்கு பேர் பைபாஸ். வேற எதுவும் நான் கழுவல. இவன் நம்மை போன்ற மனிதருங்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நம்மை போன்ற மனிதருங்கிற இது எல்லாமே வச்சாச்சு. சின்ன வயசுலயே இத்தினூன்னு பையனா இருக்கிறப்பவே தூக்கிட்டு போய் திடீர்னு 2 பேர் ஹலீமா அம்மாட்ட பால் குடிச்சிட்டு இருக்கிற நேரம், ஹலீமா அம்மாட்ட பால் குடிச்சிட்டு இருக்கிற பசங்க அங்கதான் ஒரு 4-5 வயசு வரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ந்தாங்க. பனு சாது கோத்திரம் அது. அவங்கள்ட்ட மொழி நல்லா இருக்கும்னு குழந்தைய அங்கேயே விட்டுருந்தாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேயே இருந்தாங்க. அந்த மொழியில பக்குவப்படுவதற்கும் பழகுவதற்கும் தோட்டத்துல அங்க வெளியில விளையாடிட்டு இருக்கிறப்ப 2 பேர் வந்து திடீர்னு ரசூலுல்லாவை தூக்கிட்டு போய் கீழே படுக்க வச்சு இந்த இதயத்தை பழக்கிறாங்கன்றத கூட விளையாடிட்டு இருக்கிற பையன் ஓடி வந்து ஹலீமாட்ட சொல்லிடுவார் ரலியல்லாஹு அன்ஹா. யாரோ வந்தாங்க 2 பேரு. நம்ம பாணியில சொன்னா பூச்சாண்டிகை முகம்மது தூக்கிட்டு போயிட்டாங்க, பூச்சாண்டிகை தூக்கிட்டு போயிட்டாங்க, என்னென்னமோ பண்றாங்க, அவரை படுக்க வச்சு அறுக்கிறாங்க, அவர் பாவம்னு வந்து சொன்ன உடனே ஹலீமாவும் கணவரும் ஓடி போய் பார்க்கிறார்கள். பார்த்தா முடிஞ்சிருச்சு, எடுத்தாச்சு, சுத்தம் பண்ணியாச்சு, உள்ள வச்சாச்சு. ஆச்சரியம் என்ன தெரியுமா? மதீனாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 50 வயசிற்கு பின்னாலே உள்ள பல்வேறு விஷயங்களை அறிவிக்கிற அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், இந்த இடத்துல அந்த அடையாளம் இருந்துச்சு. மலக்குகள் பிளந்து வைத்ததற்கான அடையாளம். ஒரு சர்ஜரி பண்ற இடத்துல நமக்கு எப்படி தையல் போடப்பட்ட அடையாளம் இருக்கும், அது மாதிரி அடையாளம் இருந்திருக்கிறது. இதுவெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ சாதாரணமா நம்மை போன்ற மனிதர்ங்கிற எல்லா விதத்திலேயும் பாதுகாக்கப்பட்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னி அரா மாலா தரூன வ அஸ்மஉ மாலா தஸ்மஊன். நீங்க பார்க்காததெல்லாம் நான் பார்க்கிறேன், நீங்க கேட்காததெல்லாம் நான் கேட்கிறேங்கிறாங்க. இன்னி அரா ருக்குஅக்கும் வ சுஜூதக்கும். நான் முன்னாடி நின்று தொழுக வைக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க, நீங்க ருக்கு செய்யறது சுஜூது செய்யறது எல்லாம் நான் பார்க்கிறேன்னு நாங்க ரசூலுல்லாஹ். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு முன்னாடி பார்க்க முடிகிற மாதிரி பின்னாடியும் பார்க்க முடியும்னு அர்த்தம். இவன் நம்மை போன்ற மனிதராங்கன்னா முன்னாடியே சரியா தெரிய மாட்டேங்குது. அதுக்கு சோடா புட்டி கண்ணாடி, அதுக்கு பவர், அது இது எல்லாம் போட்டு எல்லாம் எவ்வளவு பவர் போட்டாலும் தெரிய மாட்டேங்குது, லென்ஸ் வச்சாலும் தெரிய மாட்டேங்குது, உனக்கு முன்னாடியே தெரிய மாட்டேங்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி இருக்கிறத யார் தொழுகையில ஓடி வந்ததுன்னு கேட்கிறாங்க, யார் பேசினதுன்னு கேட்கிறாங்க, யார் தும்முனதுன்னு கேட்கிறாங்க. நான் உங்களை பின்னாலையும் பின்னாடியும் பார்க்கிறேன், முன்னாடியும் பார்க்கிறேன், நீங்க கேட்க முடியாததெல்லாம் நான் கேட்கிறேன். இவன் நம்மை போன்ற மனிதர்ங்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பஷரியத் என்கிற மனிதத்தன்மை என்பது வேறு. முஹம்மதுன் பஷருன் லாக்கல் பஷர் வஹுவ யாக்கூத்துன் வன்னாசு கல் ஹஜர். அழகான கவிதை. முஹம்மது மனிதர் தான், மற்ற மனிதர்கள் போல் அல்ல.
முஹம்மது ஒரு மரகதம் மாணிக்கம், மற்றவர்களெல்லாம் வெறும் கற்கள். வெறும் கல்லுக்கும் மாணிக்கத்துக்கும் வேறுபாடு உண்டு. நீயும் கல்லு தானே, நான் கல் தான், நான் மாணிக்கம். நான் கல் தான், நான் மரகதம். நான் கல் தான், நான் வைரம். நான் கல் தான், நான் தங்கம். வித்தியாசம் இல்லையா எல்லா கல்லுக்கும் இதுக்கும்? அவர் மனிதர்ங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனா அகில உலகத்தின் ஆகச்சிறந்த மனிதர். இது நான் சொல்லல, புர்தாவை பாடுகிற அல்லாமா பூஷிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள். ஃபமப்லகுல் இல்மி ஃபீஹி அன்னஹு பஷருன். ஞானம் சொல்லுகிறது, கல்வி ஞானம் சொல்லுகிறது, அறிவு சொல்லுகிறது அன்னஹு பஷருன். ஃபமப்லகுல் இல்மி ஃபீஹி அன்னஹு பஷருன். அவர் மனிதர் தான். கொஞ்சம் கவனிங்களேன். இமாம் ஷரஃபுத்தீன் பூசிரி ரஹிமஹுல்லாஹ் உடம்பு சரியில்லாம வாத நோய் அடிச்சப்ப எழுதினதுதான் புர்தா ஷரீஃப். அவங்க எழுதிட்டு ரசூலுல்லாஹுவால் கனவிலே கண்டு கனவிலே பொன்னாடை போத்ததுனால தான் அதுக்கு புர்தான்னே பேர். புர்தான்னா போர்வை. ரசூலுல்லா அவர்களை தடவி ஆசிர்வதித்ததால் காலையில எந்திரிக்கிறப்ப எல்லாம் நல்லா போச்சு. அவர் இந்த புர்தாவை எழுதிட்டு இருக்கிறப்போ இந்த பைத்து வர்றப்போ அவருக்கு மேல அவர்னால எழுத முடியல. எழுதி கொண்டே வருகிறார்கள். ஃபமப்லகுல் இல்மி ஃபீஹி அன்னஹு பஷருன். கல்வி ஞானமும் அறிவாற்றலும் சொல்லுகிறது அவர் ஒரு மனிதர் தான். இவன் சொல்றபடி நம்மை போல சாதாரண மனிதர் தான். சொல்லிட்டு கவிதை வரியாவே எழுதுறவருக்கு அடுத்த வரி எப்படி எழுதுறதுன்னு தெரியல. அடுத்த வரி எப்படின்னு தெரியல. சரி பார்த்துக்கலாம் அப்புறம்னு எல்லாம் எழுதுறது எல்லாம் எடுத்து மூடி வச்சுட்டு ஸலவாத் ஓதிட்டு படுத்தார். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம். படுத்துட்டார். கலவுல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பட்ட பேர்களில் ஒன்று அப்துர் ரஹீம் அப்படிங்கிறது. ஷரஃபுத்தீன் பூசிரிங்கிறது முழு பேரு. என்ன அப்துர் ரஹீம்? இல்ல, உங்கள் பெயரில் நான் எழுதி வரக்கூடிய ஒரு காவியம், கவிதை இங்க வந்து நிக்குது. ஃபமப்லகுல் இல்மி ஃபீஹி அன்னஹு பஷருன். நீங்கள் மனிதர் அப்படிங்கிறதுல வந்து நிக்குது. அதுக்கு மேல உள்ள வரியில எழுதுற ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதுக்கு அடுத்த வரியில எழுது வஅன்னஹு கைரு கல்கில்லாஹி குல்லிஹிமி. அகில உலகத்தின் அனைவரையும் விட சிறந்தவர் அப்படின்னு அந்த வரிக்கு அர்த்தம். இது சொல்லி கொடுத்தது யாரு தெரியுமா? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் தான் சொல்லுகிறோம், புர்தா ஷரீஃப் என்பது வெறுமனே அவருடைய வார்த்தை மட்டுமல்ல, உள்ளுக்குள்ளே அன்னலாரின் வார்த்தையும் இருக்கிறது. அதனால் தான் நம்முடைய நாட்டில், ஏன் உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் புர்தா ஷரீஃப் அரபிக் கல்லூரிகளிலே வியாழக்கிழமை மக்ரிபு தோறும் ஓதுவார்கள். இங்கே இருக்கிற அத்தனை உலமாக்களும் ஓதிவிட்டுத்தான் பட்டம் வாங்கியிருப்பார்கள். புர்தா ஷரீஃபை வியாழக்கிழமை இரவு பூஸ்ரி இமாம் ரசூலுல்லாஹ்விடத்தில் படித்த அந்த இரவிலே ஓதுகிறோம். வேற வார்த்தையில சொல்றதுன்னா, புர்தாவை ஓதுபவன் பாக்கியசாலி, புர்தாவை மறுப்பவன் துர்பாக்கியசாலி. அது மனித வார்த்தை மட்டுமல்ல, அதிலே மனித புனிதரின் வார்த்தையும் கலந்திருக்கிறது. ஃபமப்லகுல் இல்மி ஃபீஹி அன்னஹு பஷருன் வ அன்னஹு கைரு கல்கில்லாஹி குல்லிஹிமி. நீங்கள் மனிதர் என்று சொல்லுகிறது அறிவு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மனிதர் தான்ப்பா, ஆனா கைரு கல்கில்லாஹி குல்லிஹிமி, எல்லா கல்குகளை விட, படைப்பினங்களை விட அவர் சிறந்தவர். புகழுக்கு எல்லையே இல்லாத ஒரு மனிதரை பிடித்து நம்மை போன்ற மனிதர், இவன் திரும்ப திரும்ப என்ன சொல்ல வர்றான்னே தெரியல. நம்மை போன்ற மனிதர், நம்மை போன்ற மனிதர். என்ன நம்மை போன்ற மனிதர்? உன்ன மாதிரி உன் ஃப்ரெண்ட் இல்ல, உன்ன மாதிரி உன் தகப்பனாரோ உன்னுடைய சக ஆட்களோ உன் சமகாலத்தில் வாழ்ந்தவர்களோ கூட இல்லை. இந்த நம்மள மாதிரி இருக்கிறது வேற, நம்ம வேற இல்லையா? இந்த ரெண்டுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குதுங்க, கொஞ்சம் கவனிங்களேன். நம்மள மாதிரி இருக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அவர் மாதிரிங்கிறது வேற, அவருங்கிறது வேற. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி அப்படிங்கிறது வேற, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற. இவன் அந்த மாதிரி தான், நம்மள மாதிரி தானே, நம்மள மாதிரி தானே, நம்மள மாதிரி எல்லாம் நம்மளாவே ஆயிட முடியாது. இந்த அங்கங்க சில பேர் நானும் ரசூல் தான், எனக்கும் வகி வருதுன்ட்டு அப்பப்ப கிளம்புறானுவோம். நல்ல பிசினஸா தெரியுதுன்னு சொல்லி
பொதுவாக ஒரு ஒரிஜினலுக்கு போலி வருமல்ல, எந்த ஒரிஜினலாக இருந்தாலும் சமயங்களில் என்ன ஆயிரும்னா, ஒரிஜினலுக்கு இவன் போலியாக வாங்கிட்டு இவன் அவன் கடை பத்திரிகையில் அடிப்பான், எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லை, இவனே டூப்ளிகேட்டு. இந்த டூப்ளிகேட்டு போடும் என்னன்னு, எங்களுக்கு வேற எங்கும் கிளை, நீயே ஒரிஜினல் இல்லை. சில பேர் நிறைய அப்படி நபின்னு கிளம்புனான் ஒவ்வொரு காலத்திலையும். அந்த மாதிரி ஹாரூன் ரஷீது மன்னர் காலத்தில் ஒருத்தன் நான் நபின்னு கிளம்பிட்டான். அங்கங்கே நிற்க வச்சு மரத்தடியில் 100 பேர் கூடுறான், அங்கே கிரவுண்டில் 1000 பேர் கூடுறான், பயங்கரமாக பிரச்சாரம். என்னடாண்ணா, எனக்கும் வகி வருகிறது, நானும் நபி. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவன் பின்னாடி கொஞ்சம் பேர் நபின்னு எது போக ஆரம்பிச்சிட்டான். நம்மள்ட்ட உள்ள முசீபத்தே இதுதான். இப்போ அடுத்த வாரம் ஒருத்தன் வந்தாலும் நம்மள 4 பேர் மெம்பர் ஆயிடுவான். நானும் நபி, எனக்கு வகி வருகிறது, நான் குன்றத்தூரிலே இருக்கிறேன் அப்படின்னு ஒரு குன்றத்தூர் நபி கிளம்பினாருன்னு வைங்களேன், வாழ்கன்னு சொல்லிட்டு பின்னாடி போறதுக்கு ஒரு 10 பேர் ரெடியாக இருப்பான். நீ இருக்க மாட்டான்லாம் நினைக்காதீங்க, யாரு ஆரம்பிச்சாலும் இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் பிஸ்மில்லான்னு 5 வக்தெல்லாம் தொழுக வேண்டியதில்லை, 3 வக்து தொழுதா போதும், இதுதான் ஷரியத் அப்படின்னு ஆரம்பிச்சா கண்டிப்பா ஒரு 1000 பேராவது. ஏன்னா ஃபஜ்ர்லாம் கஷ்டமா இருக்கு. நான் சொல்றது தமாஷ்கெல்லாம் இல்லை, கேரளாவில் அப்படி ஒருத்தரமாகி அவருக்கு பின்னாடி நிறைய பேர். என்னடான்னா, குரான்லயே 3 தான் வருது, காலையில் கொஞ்ச நேரம், மாலையில் கொஞ்ச நேரம், இரவின் ஒரு பகுதி, இப்படிதான் வருது. எனவே 3 வக்து போதும், ஃபஜ்ர் லுஹுர் அஸ்ர் மக்ரிப் இஷான்ற பேர்லாம் குரான்ல இல்லை அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே குபு குபு குபுன்னு அவன் பின்னாடி. அப்புறம் பிஸ்மில்லான்னு எங்கே கூட்டு போய் போட்டாங்களோ போட்டு தள்ளிட்டாங்க. இன்னால் இல்லாயி இன்னா இல்லை, கொலை செஞ்சிட்டாங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா, இன்னைக்கு வரையும் கேரளா கவர்மெண்ட்ல இன்வெஸ்டிகேஷன்ல யாரு கொலை செஞ்சான்னு இதுவரையும் கண்டுபிடிக்கல. அவனை போட்டாச்சு, நல்ல வேலை போட்டாங்க, இல்லாட்டி இன்னும் 2 வக்தை குறைச்சிருப்பான். இருந்திருந்தானா. நான் எதுக்கு சொல்றேன், ஒரு ஆளு நபின்னு ஆரம்பிச்சு ஹாரூன் ரஷீத் பாதுஷா காலத்துல எல்லா பக்கம் பேசிட்டு இருந்த ஒண்ணு, நல்ல நேர்மையான மன்னர் ஹலீஃபா ராஷித். ஹாரூன் ரஷீத் ஆளை தூக்கிட்டு வந்துட்டாங்க அரண்மனையில். பாஷா உட்கார்ந்துருக்கிறார், ஹாரூன் ரஷீத் பாஷா, நிறைய உலமாக்கள் இருக்காங்க அமைச்சரவையில். முன்னாடி நிறுத்திட்டாங்க. நிறுத்தின உடனே, என்னப்பா என்ன சொல்ற? இல்லை, நானும் நபி தான், எனக்கும் வகியெல்லாம் வருது. வகி வருதா? கொஞ்ச நேரம் ஆளையெல்லாம் பார்த்துட்டு புரிஞ்சுக்கிச்சு. அதாவது ஒரு முஸ்லிமினுடைய மிகப்பெரிய சத்திய பரிணாமம் என்னன்னா, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கடைசி நபி, கியாமத்து வரையும் வேற நபி கிடையாது. அப்ப மன்னர் கேட்டாரு, எல்லா நபிக்கும் ஒரு அற்புதம் இருக்குதுல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட கைத்தடி ஒரு அற்புதம், ஈசாவின் கை ஒரு அற்புதம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமின் ஒட்டகம் ஒரு அற்புதம், நிறைய அற்புதம் இருக்கு, உன்கிட்ட என்ன அற்புதம் இருக்குன்னு கேட்டார். அவன் என்ன சொன்னான் தெரியுமா, எனக்கு இறைவன் மோஜிசாவாக ஒரு விஷயம் கொடுத்துருக்கான். என்னப்பா? நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ நான் அதை சொல்லுவேன் அப்படின்னா. பரவாயில்ல, இது பெரிய மோஜிசாவா இருக்கே. ஹாரூன் ரஷீத் பாஷா கேட்டார், சரி நான் என்ன மனசுல நினைக்கிறேன்னு சொல்லு. அவன் உடனே சொன்னான், என்னைய பொய்யன்னு நினைக்கிறீங்க. இல்ல வேற என்ன நினைப்பாரு, என்ன நீங்க பொய்யன்னு நினைக்கிறீங்க. விஷயம் என்னன்னா, சும்மா விட்டு பார்ப்போம், நபின்னு செட்டாகுதான்னு பார்ப்போம். அதாவது நபிகள் நாயகம் மாதிரி என்பது வேறு, நாயகம் என்பது வேறு. நீ நம்மை போற்றவர் நம்மள மாதிரி தானேங்கிற, நம்மள மாதிரி என்பது வேற, நாம வேற. நமக்கும் ரசூலுல்லாஹுவுக்கும் எங்கு போய் வைக்க முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர் மாதிரி அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி உன்கிட்ட என்ன இருக்குது? வியர்வை கஸ்தூரி வாசம். நீ 2 நாள் பல்லு விளக்கலன்னா பக்கத்துல வர முடியாது, 4 நாள் குளிக்கலன்னா பக்கத்துல வர முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியர்வை மேனியிலே தேய்ப்பார்கள் சஹாபாக்கள், ரத்தத்தை குடித்திருக்கிறார்கள் சஹாபாக்கள். கழிவுகள் எல்லாம் கூட நறுமணங்களாக இருப்பது நாயகத்திற்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை முதல் தடவை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து திரையை விளக்கி முகத்திலிருந்து துணியை எடுத்து பார்த்த உடனே சொன்ன வார்த்தை அது, தபுத ஹய்யன் வ மையிதன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வின் தூதரை, வாழுகிற போதும் இறந்த பின்னும் நீங்கள் நறுமணமாகவே இருக்கிறீர்கள். நீ எங்க போட்டுக்கிட்டு நம்மளையும் ரசூலையும்
நபிகள் நாயகம் மாதிரி என்பது வேறு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு. இன்னைக்கு நம்மை போன்ற மனிதர் மட்டும் இல்ல, ஒரு வார்த்தையை கூட சேர்த்து சாதாரண மனிதர்னு ஃபிட் பண்றாங்க. என்னுடைய நினைவுக்கு வருது அப்துல் ரஹ்மான், அதாவது அஜர்த்தா இருக்கிறது வேற, அஜர்த் மாதிரி இருக்கிறது வேற. அதே தொப்பி, அதே தலப்பா, அதே ஜுப்பா, அதே கெட்டப்பு. ஆனா என்ன வித்தியாசம், இவர் ஒரு 7 வருஷம் மௌலவி, ஒரு 3 வருஷம் ஹாஃபிஸு, ஒரு 10 வருஷம் ஆச்சு. அப்புறம் ஏதாவது ஃபாசில் ஒரு 2 வருஷம், 12 வருஷம், காரிகிரி ஓதனா அதில் ஒரு வருஷம், 13 வருஷம் ஓதி முடிச்சுட்டு இவர் வந்து நிற்பார். நம்மளும் போன ரம்ஜானில் திடீர்னு ஆசை வந்து ஜுப்பா தைச்சு டபக்குன்னு ஒரு ஜுப்பாவை தூக்கி போட்டு அழகான ஒரு தாடி தொப்பி எல்லாம் வச்சு 2 பேரும் ஒன்றா நிற்பாங்க. நமக்கு அவர் மாதிரி தானே இவர் அப்படிங்கிற மாதிரி, அவர் மாதிரிங்கிறது வேற, ஒரிஜினல் வேற. இங்க ஒரிஜினலுக்குள்ள 13 வருஷம் ஓதப்பட்டதெல்லாம் இருக்குது. அதுக்குள்ள ஒரு 60-70 பெரிய பெரிய கிதாப் இருக்குது, புகாரி முஸ்லிம் எல்லாம் இங்க உள்ளுக்குள்ள தெரியுது. அங்க ஒண்ணுமே தெரியல. போன மாசம் வரை தர்பூசணி வித்துட்டு இருந்திருக்கான். இப்ப டபக்குன்னு ஜுப்பாவை தச்சு போட்டு ஜம்முன்னு பெருசா விட்டு சமயங்கள்ல அஜர்த்தை விட அவன் தான் அஜர்த்த மாதிரி இருப்பான். நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இப்ப இது ரெண்டும் ஒண்ணா? மாதிரிங்கிறது வேற, அசல் வேற. அன்பானவர்களே, அப்துல் ரஹ்மான் இப்னுல் காசிம்னு ஒருத்தர் இருந்தார். மாலிக் மதுஹபுடைய பெரிய சட்ட மேதை. சின்ன வயசு பையன், ஒரு 10 வயசு இருக்கும். இப்போ அவருக்கு இந்த அரண்மனைக்கு நிறைய உலமாக்கள் வர்றாங்க. அவங்கள பார்த்த உடனே அவங்கள மாதிரியே நம்மளும் ஆகணும் அப்படின்னு ஆசை. அந்த காலத்தில் உலமாக்களுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அபா போட்டிருப்பாங்க, நீண்ட அபா, தோப்பு, தலப்பா, வெள்ளை தலப்பா பெருசா இருக்கும். கழுதையில தான் போவாங்க. ஊர் கழுதைகள், நாட்டு கழுதைகள், எல்லா உலமாக்களுக்கு அடையாளமே அதுதான். ஒருத்தர் வெள்ளையா அபா ஃபுல்லா போட்டிருக்காரு, தலப்பா கட்டியிருக்காரு, கழுதையில வர்றாரு அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இவர் ஆலிம் தான். இவருக்கு ஒரே ஆசை, இந்த பையனுக்கு. சில பேர்த்துக்கு அதே மாதிரி ஆகணும்னு ஆசை வருமல்ல. வெள்ளை அப்பா எடுத்து போட்டுக்கிட்டார். வயசு 10-12 தான். பெரிய தலப்பா எடுத்து கட்டிட்டார். அங்க கொண்டு வந்து நிறுத்தின கழுதையில ஏதோ ஒரு கழுதையை எடுத்து உட்காந்து கிளம்பிட்டார். ஒரு 2 வீலர் ஒரு காரை எடுத்துட்டு கிளம்புற மாதிரி கழுதையை எடுத்துட்டு அவர் கிளம்பிட்டார். அவருக்கு ஜம்முன்னு மனசுல ஒரு நினைப்பு, ஆஹா அருமையான வெள்ளை அப்பா போட்டோம், தலப்பா கட்டிட்டோம், கழுதையிலையும் உட்காந்துட்டோம், பிஸ்மில்லான்னு போயிட்டே இருந்தார். ஒரு அஜர்த்தி எப்படியெல்லாம் இருப்பாரோ அப்படியெல்லாம் ஆயிட்டாரு. ஆனா வசதியா ஒண்ணு மறந்துட்டார். என்னன்னா, அந்த காலத்துல இந்த மாதிரி கழுதையில இந்த ட்ரெஸ் கெட்டப்போட யாராவது போனா ஊர் மக்கள் யார் வேணாலும் இப்படி கையை காட்டுவாங்க. நிறுத்தினா மசாயில் கேட்பாங்க. மசாயிலுக்கு பதில் சொல்லிட்டு தான் போகணும். இவர் ஆலிமா இருந்தா சரி. இப்ப இந்த காலம் மாதிரி நீங்க ஏன் ஆபீஸ்ல வந்து பாருங்கன்னு சொல்ல முடியாது, அடி விடுவோம். அப்போ இப்படி போயிட்டு இருந்தார்ல, குறுக்க ஒரு பொம்பளை இப்படி இருந்துச்சு, நிறுத்திட்டாரு. அவங்க வந்து நீங்க அஜர்தானே கேட்கல, ஆலிமானே கேட்கல, என்ன கெட்டப்பு சொல்லுது எது மாதிரி? இவர் ஆலிம் மாதிரி, ஆனா அடி வரல. இவரு பேசாம உட்காந்துக்கிட்டாரு. அந்த அம்மா கேட்டுச்சு, அல் முஸ்தஹாதத்து கைஃப தஃஅலு ஃபீ ஸலாத்திஹா. ஒரு கேள்வி கேக்குது. என்ன கேள்வின்னு பாருங்க, சுருக்கமா சொல்லிடுறேன். தாறுமாறான இரத்தப்போக்கு உள்ள பெண் எப்படி தொழுகுவாள்னு கேட்டுச்சு. இந்த பையனுக்கு நல்ல இரத்தப்போக்கே தெரியாது. அதாவது கரெக்டா ரெகுலர்ல போயிட்டு இருக்கிறவங்க சம்பந்தமாவே இவனுக்கு தெரியாது. இது போலியா எல்லாம் போட்டிருக்குது. இதுல கேட்கிற பெண் என்னன்னா, தாறுமாறான இரத்த போக்கு உள்ள பெண், அவள் தொழுகையில எப்படி தொழுகுவாள்? அப்புறம் மெதுவா கொஞ்ச நேரம் இப்படி அப்படி திரும்பினவரு ஓப்பனா உண்மையை உடைச்சு தான் ஆகணும் சொல்லிட்டாரு. நான் ஆலிமெல்லாம் இல்லை, அங்க எங்க அரண்மனைக்கு வந்தவங்க வண்டியை நிறுத்தியிருந்தாங்க, தூக்கிட்டு தலப்பாவை தூக்கி கட்டிட்டு இப்படி வந்துட்டேன், கெட்டப்பு மட்டும்தான். அந்தம்மா இப்படி பார்த்துட்டு அழகான ஒரு வார்த்தை சொல்லுச்சுங்க. என்ன வார்த்தை தெரியுமா? ஓ பகலத்துன் தற்கபு பகலத்தன். ஒரு கழுதை இன்னொரு கழுதை மேல போகுதா? என்ன வார்த்தைங்க? ஒரு கழுதை நான் உன்னை ஆலிமுன்னு நினைச்சேன், ஒரு கழுதை இன்னொரு கழுதை மேல போகுதா அப்படின்னு. அப்ப வண்டியை திருப்பினவர் தான். இனிமேல் என்ன வேஷம் போட்டாலும்
ஆலிம்ஷா வேஷம் மட்டும் போட மாட்டேன். ஆனால் ஒன்று, அந்த திருப்பி விடப்பட்ட அவமானமோ என்னவோ, மாலிக் மதுஹபில் அவங்கள்ட்ட போய் இமாம்கிட்ட உட்கார்ந்து ஓதி சுமார் 20 ஆண்டு காலம் ஓதி மிகப்பெரிய சட்ட மேதையாகி இன்னைக்கு நீங்க மாலிக் மதுஹப் சம்பந்தமான சட்ட விளக்கம் பார்த்தீங்கன்னா இவர் சொல்லுவதுதான் ஃபத்வா. அந்த அளவிற்கு பின்னாலே ஆகிவிட்டார். நான் என் சப்ஜெக்ட்ல நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஆலிமாவே இருக்கிறது வேற, ஆலிம் மாதிரி இருக்கிறது வேற. ஒன்னு ஒரிஜினல், இன்னொன்னு கழுதை மட்டும்தான், அது போலியாக அமர்ந்திருக்கிறது. அது போல நவீன காலத்து கழுதைகள் சில பேர் நாயகம் நம்மை போன்றவர்கள் தானே என்ற வார்த்தையையும், அல்லது நம்மை போன்ற சாதாரண மனிதர் தானே என்கிற வார்த்தையையும் இணைத்துக் கொள்ளுவது அபாண்டத்திலே ஆகப்பெரிய அபாண்டம், உச்சகட்டமான அபாண்டம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல் இந்த மண்ணில் இனி யாரும் பிறக்கவும் முடியாது. இதுவரை தோன்றிய மனித குலத்திலும் அப்படி யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான அற்புத பிறவியாய் அல்லாஹு தஆலாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவர்களின் அந்தஸ்தை, மகத்துவத்தை புரிந்து அவர்களுக்கு தர வேண்டிய மரியாதையை தந்து வாழும் காலமெல்லாம் அன்னலாருடைய நேசத்தை மனசிலே வைத்து பெருமானாரின் மஹப்பத்தோடு வாழுகிற தௌஃபீகையும், மறுமையிலே எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத் என்னும் பெரும்பேறு பெறுகிற பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.